ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் அந்த சப்ஜெக்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி மேலாண்மை என்பதன் வரையறை, பள்ளி மேலாண்மையின் குறிக்கோள்கள், இந்த கேள்விதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல எல்லா கிளாஸும் பாத்தீங்கன்னா மேலாண்மை அப்படின்னா என்ன அதை பத்தி மட்டும் தான் பார்த்தோம். இப்பதான் மெயின் கண்டென்ட்டுக்கு வரோம். சரிங்களா? ஏன்னா நம்ம படிக்கிறது பள்ளி மேலாண்மை பத்தி தான். ஃபர்ஸ்ட் மேலாண்மை என்னன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனி வரப்போற கேள்வி எல்லாமே இந்த பள்ளி மேலாண்மை அப்படின்ற வார்த்தை தான் இனி வரப்போற எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, பள்ளி மேலாண்மை. பள்ளி மேலாண்மைனா என்ன சார்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையின் பண்புகள் பற்றி விவரி, பள்ளி மேலாண்மையின் குறிக்கோள்கள் பற்றி விவரி, பள்ளி மேலாண்மையின் சிறந்த பண்புகள் பற்றி விவரி. இந்த பள்ளி மேலாண்மை அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பள்ளி மேலாண்மைனா என்னன்னு எழுதிட்டு தான் மற்றதை நீங்க எழுதணும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி பள்ளி மேலாண்மைனா என்னன்னு நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த பள்ளியின் குறிக்கோள்களை பத்தி நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு இந்த பள்ளி மேலாண்மை பத்தி நோட்ஸ்லாம் அனுப்பிச்சிருப்பேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு இந்த நோட்ஸ் எல்லாம் படிங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, பள்ளி மேலாண்மை அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் பள்ளி எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பள்ளினா என்ன சார்? இளம் வயதினருக்கு சிறப்பான கற்பித்தலை அளித்து நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான ஒவ்வொரு விஷயம் ஒருத்தர் கத்துக்கிறது அவனுக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும், சமுதாயத்துக்கும் நல்லதா இருக்கணும். அதான் பாருங்க, இளம் வயதினருக்கு சிறப்பான கற்பித்தலை அளித்து சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான சமூக கண்டுபிடிப்பாக பள்ளியை கருதலாம். சமூகத்திற்கு சேவை செய்யறதுக்கு தான் இளம் வயதிற்கு சிறப்பாக கற்றுக் கொடுத்து அந்த இளம் வயதுல நம்ம சமூகத்திற்கு சேவையாத்திற்கான ஒரு செயல் தான் பள்ளி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இதெல்லாம் செய்யணும்னா ஒரு ஒரு சேவை மனப்பான்மை மாணவர்களுக்கு உருவாக்கணும், கற்பித்தல சிறந்த வழியில நடத்தணும். இதை செய்யணும்னா என்ன செய்யணும்? அதான் பாருங்க, இதனை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு கவனிங்க, ஒரு 4 விஷயம் முக்கியமா தேவைப்படும். ஒண்ணு பாருங்க, பள்ளியின் கொள்கைகளை வகுத்தல். பள்ளியோட கொள்கைகளை வகுக்கணும். பள்ளியோட கொள்கைகளை எப்படி வகுக்கணும்? இதுதான், அதாவது இளம் வயதிற்கு சிறப்பான கற்பித்தலை கொடுக்கணும்னா பள்ளி எந்த மாதிரி கொள்கைகளை வகுக்கணும். அடுத்து பாருங்க, சமூகத்திற்கு சேவை செய்வதற்குன்னா அப்ப பள்ளிகளை எந்த மாதிரி கொள்கைகளை வகுக்கணும். உங்களுக்கு புரியுதுல? அதான் முதல் விஷயம், பள்ளியின் கொள்கைகளை வகுத்தல். இதனை மேல இருக்க சொன்ன டெபினிஷனை கருத்தில் கொண்டு பள்ளியின் கொள்கைகளை வகுத்தல். 2 பாருங்க, தேவைப்படும் மனித மற்றும் பொருள்சார் வளங்களை திரட்டுதல். ஆசிரியர் தேவைப்படும், அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் உள்ள ஆசிரியர் தேவைப்படும், அப்பதான் சிறந்த கற்பித்தலை கொடுக்க முடியும். அந்த பள்ளிக்கு தேவையான பொருட்கள், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், பொருட்கள் இருக்கணும். அதுதான் பாருங்க, தேவைப்படும் மனித மற்றும் பொருள்சார் வளங்களை திரட்டுதல். அடுத்து பாருங்க, உகந்த நிகழ்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் திட்டமிடுதல். பாருங்க, உகந்த நிகழ்ச்சிகளையும் அந்த கொள்கைகளை கொண்டு வரணும். என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கொண்டு வரணும், செயல்பாடுகளையும் திட்டமிடுதல். அதுக்கு என்னென்ன செயல்பாடுகள்லாம் கொண்டு வரணும், அந்த செயல்பாடுகளையும் திட்டமிட செய்தல். அடுத்து பாருங்க, மாணவர்களது உயரளவு கற்றல் தேர்ச்சி. மாணவர்களை உயரளவு கற்றல் தேர்ச்சியை கொண்டு வரணும், அதை தொடர்ந்து வெளிப்பட வைக்கணும். சரிங்களா? இப்படிதான் அந்த பள்ளி மேலாண்மை இருக்கணும். அதுக்கு பாருங்க, இவை தொடர்பான இந்த 4 விஷயம் பார்த்தீங்களா, இவை தொடர்பான உகந்த வழிகாட்டுதல்களை பள்ளியின் நிர்வாக பணிகளை மேற்கொள்வோருக்கு அளித்தல். இதைத்தான் என்ன சொல்லுவானா, இந்த பணிகளின் தொகுப்பே பள்ளி மேலாண்மை எனப்படும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நான் எதுக்காக இன்ட்ரோடக்ஷன் எப்பயுமே அதிக நேரம் எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் அந்த அடிப்படை தெரிஞ்சாதான் இந்த கேள்வியை படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுதான் நீங்க அடுத்து வர கேள்வி எல்லாம் படிங்க. பள்ளி மேலாண்மைனா என்ன அப்ப எல்லாம் கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இளம் வயதினருக்கு சிறப்பான கற்பித்தல் அளிக்கணும், அடுத்து சமூகத்திற்கு சேவையாற்றணும். இந்த தான் பள்ளின்னு சொல்றாங்க.
இதை கருத்தில் கொண்டு, இந்த கொள்கைகளை கருத்தில் கொண்டுதான் இந்த 4 விஷயத்தை கொண்டு வரணும். 4 விஷயம் அது ஒண்ணு, பள்ளியின் கொள்கைகளை வகுத்தல். அடுத்து, தேவைப்படும் மனித மற்றும் பொருள்சார் வளங்களை திரட்டுதல். உகந்த நிகழ்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் திட்டமிட செய்தல். மாணவர்கள் உயர்வு கற்றல் தேர்ச்சி தொடர்பான வெளிப்பட செய்தல். இந்த நாளை யார் சொல்வா, யார் செய்வா? அந்த பள்ளிகள் இருக்க அந்த பணிகளை மேற்கொள்வது தான். அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது தான், அவங்களுக்கு சிறப்பாக செயல்படுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறது தான் பள்ளி மேலாண்மை எனப்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ பள்ளி மேலாண்மைனா என்ன சொல்லியாச்சு. அடுத்து பள்ளி மேலாண்மையின் குறிக்கோள்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சொன்னோடனே தெரிஞ்சிருக்கு. என்ன குறிக்கோள்கள்? எதிர்காலத்துல என்ன கல்வி தேவைப்படும், எதிர்காலத்துல சமுதாயத்துக்கு என்ன தேவைப்படும், எதிர்காலத்துல பயனுள்ளதா என்ன படிப்பை கொண்டு வரலாம், அதுதான் நோக்கமா இருக்கும். அதுதான் அதைத்தான் ஈஸியா சொல்றாங்க பாருங்க. அடுத்து இப்ப பார்க்க போறது பள்ளியின் குறிக்கோள்கள். பாருங்க, இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே இதுல வந்திருக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் இதுல இருந்து தான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸா எடுத்து உங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுக்காக சொன்னேன். நான் சொன்ன எல்லா விஷயம் இதுல வந்திருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி பாருங்க, பள்ளி மேலாண்மையின் நோக்கங்களும் குறிக்கோள்களும். என்னென்ன குறிக்கோள்ஸா இருக்கு? 1, சமூகம். 2, எதிர்கால கல்வி தேவைகளை சொன்ன பாத்தீங்கன்னா, எதிர்கால கல்வி தேவைகளை செயல்படுத்துறது. இந்த பள்ளியை மேலாண்மை செய்வதோட நோக்கம் தான் நம்ம படிக்க போறோம். 1, சமூகம். 2, எதிர்கால கல்வி தேவைகளை செயல்படுத்துதல். 3, சமூக மாற்றங்களை நிர்வகித்தல். 4, அனுபவத்தின் வாயிலாக பயன்பெறுதல். 5, நவீனமயமாக்கத்தை செயல்படுத்துதல். 6, அறிவியலை வளர்த்தல். 7, தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல். 8, தேசிய ஒருமைப்பாட்டினை உருவாக்குதல். 9, பண்பு மற்றும் விளைவுகளை உருவாக்குதல். இந்த 9 தலைப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பள்ளி மேலாண்மை என்ன சொல்லிட்டு இந்த 9 தலைப்புகள் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சமூகம். இந்த பள்ளி மேலாண்மையோட முக்கிய குறிக்கோள் என்ன பாருங்க. பள்ளி இயங்கும் சமூகத்தின் அடிப்படை மதிப்பு, நம்ம சமூகத்துடைய மதிப்புகளை புரிஞ்சுக்கிறோம். தரங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை பிரதிபலித்தல் மற்றும் மேற்கொள்ளுதல். அந்த பள்ளி மேலாண்மைன்றது நல்லா கவனிச்சுங்க. ஒரு பள்ளி இயங்கும் அந்த பள்ளி எதுல இயங்குதோ அந்த பள்ளி இயங்கும் சமுதாயத்தின் அடிப்படை மதிப்புகளை தெரிஞ்சுக்கணும், தரங்களை தெரிஞ்சுக்கணும், பழக்க வழக்கங்களை இதை பிரதிபலிப்பதாகத்தான் அந்த பள்ளி மேலாண்மை இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குளிர் பிரதேசத்துல பாருங்க, பள்ளி 11 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நம்மளால இப்படி ஆரம்பிக்க முடியுமா? புரியுதுங்களா? அப்ப நம்ம சமுதாயத்திற்கு ஏற்ற மாதிரி மதிப்புகள், தரங்கள் அதை பிரதிபலிப்பதாகத்தான் பள்ளி மேலாண்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, எதிர்கால கல்வி தேவைகளை செயல்படுத்துறது முக்கியம். இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. இனி அடுத்த வர காலத்துல பள்ளி படிப்புல ஏஐ கொண்டு வரணும். ஏன்னா எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டுதான் அந்த பள்ளி மேலாண்மை இயங்கணும். இப்போ பள்ளி மேலாண்மை நிறைய புதுசா திட்டங்கள் கொண்டு விட்டாங்க. நம்ம படிக்கும் போது இருந்த ஒரு வேற, இன்னைக்கு இருக்கிறது எவ்வளவு டோட்டலா மாறி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பாருங்க. அதை நோக்கியும் அந்த பள்ளி மேலாண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, கல்வியின் எதிர்கால தேவைகள் முக்கியமாக சமூக எதிர்கால தேவைகளில் இருந்து பெறப்படுகின்றன. 2 பாருங்க, ஹாரி ப்ரோஸ் என்பார் சமூக பள்ளியிடமிருந்து எதிர்பார்க்கும் தேவைகளாக தொழில்சார் திறமையை பள்ளி மேலாண்மை வளர்க்கணும். அடுத்து குடிமைத்திறன் மற்றும் மனிதத்தன்மை ஆகியவற்றை பரிந்துரைக்கிறார். இந்த பள்ளி மேலாண்மையில மனிதத்தன்மை முக்கியமா பரிந்துரைக்கிறார் பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, சமூக மாற்றங்களை நிர்வகித்தல். மாற்றம் ஒன்றே மாறாது, அந்த மாற்றத்தை சரியா நிர்வகிக்கணும். அதான் பாருங்க, பொருள் மற்றும் பொருள்சாரா பயன்பாட்டு மாற்றங்கள் சமூகத்தில் தொடர்ந்து ஏற்படுவதன் விளைவாய் தனிநபர் நடத்தையும் மாற்றம் அடைகிறது. 2 பாருங்க, இது சமூக மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. 3 பாருங்க, புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வாழ்க்கை முறை, புதிய கருத்துக்களையும் விழுமங்களையும் உருவாக்குதல் ஆகிய சமூக மாற்றத்தின் விளைவாய் எழக்கூடும். இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் பள்ளி மேலாண்மை அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அனுபவத்தின் வாயிலாக பயன்பெறுதல். கல்வி என்பது அனுபவங்களின் வாயிலாக பயன்பெறுதலை குறிக்கிறது. 2 பாருங்க, கல்வியின் நோக்கம் மனிதர்களை மேம்படுத்துவது மட்டுமின்றி அவர்களது சமூகத்திற்கு இசைவாக நடப்பவர்களாகவும் பயனுள்ள குடிமக்களாகவும் ஏற்றம் பெற செய்வதே ஆகும். பாருங்க, கல்வி நோக்கம் மனிதர்களை மட்டும் மேம்படுத்துற அந்த சமுதாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 5வது நவீனமயமாக்கத்தை செயல்படுத்துதல். நவீனமயமாக்கம் கண்டிப்பா வேணும். ஒரு நாடு தொடர்ந்து முன்னேறினாலும் சரி, இல்ல பள்ளியே தொடர்ந்து முன்னேறினாலும் சரி, நவீனத்துவத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, நவீனமயமாக்கல் என்பது ஒரு செயல்பாடு. இதில் மனிதன் தன் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொண்டு சில மாற்றங்களை செய்கிறான். 2 பாருங்க, இது ஒரு வகையில்
மனிதனின் கண்ணோட்டத்தில் ஏற்படும் மாற்றத்துடன் தொடர்புடைய செயல்பாடாகும். மூணு பாருங்க, அறிவியல் ஆதிக்கம் செலுத்தும் இவ்வுலகினில் பள்ளி, கலை மற்றும் பண்பாடு குறித்த கல்வி வசதிகளை அளிப்பதோடு உயர்நிலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களை கற்றிடும் வசதி வாய்ப்புகளையும் வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அறிவியலை வளர்த்திடல். அறிவியல் உண்மையை தேடுவதில் ஈடுபடுகிறது. அறிவியல் உண்மையில் தேடுவது தான் ஈடுபடுகிறது. அந்த உண்மையை அந்த மேலாண்மை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பாருங்க, உண்மையை அறிய ஒருவர் அறிவியல் மீது நாட்டத்தை வளர்த்துக் கொள்வதோடு அறிவியல் வழிமுறைகளில் நம்பிக்கையும் கொண்டிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கான நவீன தொழில்நுட்பங்களை ஏத்துக்கணும். நம்மளே தெரியும், பள்ளியில இன்னைக்கு அட்வான்ஸா எவ்வளவோ சிஸ்டம் வந்துருச்சு, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டினை ஊக்குவித்தல். சொல்ல பாத்தீங்களா, ஒரு சமுதாயத்தை ஒரு மனிதனை முன்னேற்றம் அடை செய்யறது, ஒரு சமுதாயத்தை முன்னேற்றம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு தேசிய ஒருமைப்பாட்டினை உருவாக்குதலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, பண்பு மற்றும் விழுமங்களை உருவாக்குதல். ஊழல், இந்த லஞ்சம் வாங்குறது, மிரட்டல், நேர்மையின்மை மற்றும் சுயநலம் ஆகிய சமூகத்தை ஆட்டி படைக்கின்றன. அப்போ ஒழுங்கீனம், கீழ்ப்படியாமை மற்றும் அழிவு காரணமாக செயல்களில் ஈடுபடுதல் ஆகியவை மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள மனநோயின் அறிகுறிகளாகும். இவ்வாறான சூழலில் மாணவர்களிடையே நல்லொழுக்கத்தையும் விரும்பத்தக்க விழுமங்களையும் வளர்த்திடுவதில் தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதுதான் இந்த கேள்வி. அடுத்த கிளாஸ்ல இந்த சிறந்த பள்ளி மேலாண்மை பண்புகள் பத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.